ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இடியாப்ப மாவு நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தாலும் சரி, இடியாப்ப மாவு இருந்தாலும் சரி, எதுனா எடுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கீ கொஞ்சம், நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சுத்தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ஆறின உடனே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சுன்னு இது சின்ன சின்ன பாலாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்படியும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இப்படி கூட செய்யலாம். இந்த இதில் எல்லா மாவையும் நான் வந்து செஞ்சுக்கின்னு வரேன். இப்படி குட்டி குட்டியாக அந்த மாவில் வந்துட்டு நம்ம உருட்டிக்கணும். இதை வந்து நான் இட்லி குண்டாவில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இட்லி குண்டாவில் கொதிச்சிட்டோன்னே என்னங்க, இது துணி ஒன்று மூடிடலாம். ஏன்னா இந்த தட்டில் இருக்க தண்ணி வந்து அதில் கொட்டக்கூடாது. பாயிலாக இருக்கும்போது நம்ம ஒரு ஏனத்தில் பால் ஊற்றி இது வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாயில் ஆகிட்ட உடனே இந்த அரிசி மாவை ஊற்றி கிண்டலாம். பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து அதில் ஊற்றிக்கலாம். அந்த மாவு வந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா வந்துட்டு வேகணும் அந்த பால்லையே. அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டி விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்துட்டு அந்த கொழுக்கட்டை வந்து வெந்துன்னு இருக்குது. நம்ம வெந்திரிச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு போட்டதால் வந்து கை விடாமல் கொஞ்ச நேரம் கிண்டினே இருங்க. லேசாக வந்துட்டு கொதி வருது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், கிண்டி விட்டுக்கினே இருங்க. நான் வெல்லம் வந்துட்டு ஜூஸி இல்லாத வெல்லமாக பார்த்து நான் சீவி வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா வெல்லம் வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது. நீங்கள் போட்டு வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி விடலாம். போட்டு லேசாக கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிண்டலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் பால்லையே வந்து ஒரு தேங்காய் மூடியில் வந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதுலேயே வந்து ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன் நான். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வருது பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நான் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ கிருமியாக இருக்குது பாருங்கள். ஊற்றி ரொம்ப நேரம் ஹீட் ஆக வேணாம், கொதிக்க விடாதீங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பால் கொழுக்கட்டை ரெடி.